Hi students, இன்னைக்கு நம்ம class 11 mathsல integration chapterல exercise 11.8ல first sumல 3 subdivision sums பார்ப்போம் இந்த வீடியோல. இது வந்து என்ன type of sums அப்படின்னா formula based sums தான். இப்போ e power ax cos bx into dx இதுக்கு formula வந்து e power ax by a square plus b square into a cos bx plus b sin bx plus c. ஓகேவா, இதுதான் formula இதுக்கு. அடுத்தது e power ax sin bx into dx is equal to e power ax by a square plus b square into a sin bx minus b cos bx plus c. இதுதான் formula. இது first sum இதேதான் கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஃபார்முலாவை எப்படி டிரைவ் ஆச்சு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, e power ax cos bx into dx. ஸோ அந்த ஃபார்முலாவை தான் டிரைவ் பண்ண போறோம். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் தான் அப்ளை பண்ண போறோம் இங்க நம்ம. ஓகேவா, ஃபர்ஸ்ட் take let u is equal to, இப்போ இது பாருங்க ஹைலைட் தான் நம்ம இங்கேயே யூஸ் பண்ண போறோம். இங்க ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனும் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனும் இருக்கு. ஸோ அப்போ நம்ம எது ஃபர்ஸ்ட் யூன்னு எடுக்கணும், நம்ம இங்க ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனை தான் யூன்னு எடுக்கணும். ஸோ அப்போ u is equal to cos bx, அப்புறம் dv is equal to e power ax. ஓகேவா, இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. du is equal to cos bx இன்டகிரேட் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், மைனஸ் sin bx இன்டூ b. bx டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இன்டூ பின்னு வரும் இல்லையா, அது வந்து அப்படி எழுதுறேன். du is equal to minus b sin bx இன்டூ dx. ஓகேவா, இப்போ dv இன்டகிரேட் பண்ணாதான் நமக்கு v கிடைக்கும் இல்லையா. அப்போ v is equal to e power ax இன்டகிரேட் பண்ணோம்னா e power ax by a வரும் இல்லையா. இங்க மேல இருக்கிறது டிவிஷன்ல வரும் இன்டகிரேட் பண்றதால. ஸோ இப்போ அப்ளையிங் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ், அப்ளை இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். ஃபார்முலா என்ன, integration of u dv is equal to uv minus integration of v du. இதுதான் ஃபார்முலா இல்லையா. ஃபார்முலா இந்நேரம் நம்ம உங்களுக்கு நல்லா மெமரைஸ் ஆயிருக்கும், ஏன்னா நிறைய சம்ஸ் போட்டுட்டீங்க இல்லையா, மெமரைஸ் ஆயிருக்கும். இப்போ u என்ன எடுத்திருக்கோம், நம்ம இங்க cos bx எடுத்திருக்கிறோம். v e power ax by a minus integration of v du. v du நம்போது e power ax by a into du is equal to minus இங்க இருக்கு. so minus into minus இங்க plus ஆயிடும். அப்ப b sin bx into dx. இதுதான் நமக்கு v யோட வேல்யூ. ஓகேவா, இப்போ e power ax by a into cos bx plus இந்த b by a கான்ஸ்டன்டா நான் அதை வெளியில எடுத்துடுறேன். b by a integration of e power ax into sin bx into dx. இப்ப பாருங்க, இது அகைன் நம்ம இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் தான் பண்ணணும். நான் அதுக்கு என்ன பண்றேன்னா, இதை வந்து லெட் இதை i1 போட்டுக்கிறேன். நம்ம இதை iன்னு எடுத்திருக்கோம். ஓகேவா, நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற சம்ம வந்து iன்னு எடுத்துக்குவோம். i இப்போ i is equal to e power ax by a cos bx plus b by a integration of, இதை வந்து நான் iன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, b by a into i1 எடுத்துக்கிறேன். ஓகேவா, பிகாஸ் இங்க போட்டுக்கோங்க, i1 is equal to e power ax sin bx into dx. இந்த ஈக்குவேஷனை நம்ம 1ன்னு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் இந்த i1 கண்டுபிடிச்சிட்டு இங்க நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ இதை மட்டும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக தான் நான் இப்போ இதை மட்டும் தனியா எடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா, அப்போ i1 is equal to
integration of e power ax into sin bx into dx. இப்போ u is equal to sin bx னு எடுக்க போறோம். அப்ப du is equal to cos bx into b, அத b நான் முன்னாடி போட்டுறேன், ஓகேவா, into dx. இப்போ dv is equal to e power ax. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணோம்னா தான் நமக்கு v கிடைக்கும் இல்லையா. அப்போ v is equal to e power ax by a. இப்போ நமக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. இப்போ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க. அப்ளை இன்டகிரேஷன் by parts. ஓகேவா, இப்போ ஃபார்முலால அப்ளை பண்ணோம்னா integration of u dv is equal to uv minus integration of v du. இப்போ u என்ன இருக்கு, sin bx னு எடுத்திருக்கோம், into e power ax by a minus integration of v du. e power ax by a du ஓட வேல்யூ b cos bx into dx. இங்க அகைன் நம்ம வந்து b by a வை வெளியில எடுத்துடுவோம். ஓகேவா, e power ax by a into sin bx minus b by a நான் கான்ஸ்டன்ட் அதை வெளியில எடுத்துறேன். எடுத்தோம்னா e power ax into cos bx into dx. ஓகேவா, இப்போ இதுதான் வந்திருக்கு நமக்கு. இப்போ பாருங்க, இந்த e power ax cos bxன்றது நமக்கு சம்ல கொடுத்துருக்கிறது தான். e power ax cos bxன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை என்னன்னு எடுத்திருக்கோம், ஐன்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ அதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ஓகேவா, ஓ e power ax by a sin bx minus b by a into, சாரி, இதை நான் வந்து ஐன்னு எழுதிடுறேன். ஓகேவா, ஐன்னு எழுதிட்டு இப்போ இது வந்து நம்ம இது i1 இல்லையா, நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது i1. ஸோ சப்ஸ்டியூட் i1 in equation 1. 1ல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். equation 1 இங்க என்ன இருக்கு, i is equal to e power ax by a cos bx plus b by a. i1 இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம வந்து இதை i1 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். e power ax by a sin bx minus b by a into i. ஓகேவா, நான் இந்த சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ I is equal to e power ax by a into cos bx plus இந்த b by a உள்ள மல்டிப்ளை பண்ணிடுவோம் நம்ம. அப்போ b by a square e power ax into sin bx minus b square by a square into i. ஓகேவா, இப்போ நான் ஐயை வந்து இந்த ஐ டேர்ம் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஸோ ஐ பிளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இன்டூ ஐ இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து ஏ ஸ்கொயர் இருக்கு, ஏ ஸ்கொயர் கீழே ஏ இருக்கு, நான் எல்சிஎம் ஏ ஸ்கொயர் எடுத்துறேன். ஏ ஸ்கொயர் எடுத்துட்டேன்னா அப்போ இங்கே ஒரு ஏவால் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா, அப்போ ஏ இ பவர் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ் பிளஸ் பி இ பவர் ax sin bx இது வந்துரும்.
ஓகேவா? இப்போ இங்கேயும் நமக்கு வந்து I காமனாக எடுத்துடலாம். I காமனாக எடுத்துட்டோம்னா 1 + b ஸ்கொயர் பை a ஸ்கொயர்னு இருக்கும். இஸ் ஈக்குவல் டு இங்கே அது அப்படியே தான் இருக்கும். ae பவர் ax cos bx plus be பவர் ax sin bx by a ஸ்கொயர். இப்போ இங்கே எல்சிஎம் எடுங்க. I இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் பை a ஸ்கொயர்னு வரும். கீழே இது அப்படியே தான் வரும். ae பவர் ax cos bx plus be பவர் ax sin bx by a ஸ்கொயர். ஸோ இங்கே a ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? கேன்சல் ஆயிடுச்சுன்னா இப்போ எதெல்லாம் காமனாக எடுக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். நம்ம இதுலேருந்து ae பவர் ax வந்து காமனாக e பவர் ax மட்டும்தான் காமனாக எடுக்க முடியும். ஸோ e பவர் ax காமனாக எடுத்துருவோம். e பவர் ax. இப்போ இந்த a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயரை நான் கீழே கொண்டு வந்துடுறேன். I இஸ் ஈக்குவல் டு மட்டும் வச்சுட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் டிவிஷனில் வந்துடும் இல்லையா? இங்கே ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ இங்கே நான் காமனாக e பவர் ax எடுத்துட்டேன். அப்போது a cos bx ப்ளஸ் b sin bx plus c. ஓகேவா? இப்போ இது எல்லாமே நம்ம இன்டகிரேட் பண்ணி போட்டுட்டு வந்துட்டோம். அதனால ப்ளஸ் சி நீங்கள் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா, டிரைவ் பண்ணியிருக்கிற ஃபார்முலா. இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்டூ ஏஇ பவர் ஏ காஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் பி சைன் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. இதுதான் ஃபார்முலா. உங்களுக்கு எதுக்கு ஃபார்முலா? இந்த இ பவர் ஏஎக்ஸ் இன்டூ காஸ் பிஎக்ஸ்க்கு ஃபார்முலா. அதுதான் நம்ம இங்கே வந்து டிரைவ் பண்ணியிருக்கோம். நான் ஃபர்ஸ்ட்ல காட்டினேன் இல்லையா? அந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன் சம் பார்ப்போம். இது நம்ம ஃபார்முலா வச்சே போட்டுடலாம். இப்போ இ பவர் 2x இன்டூ சைன் எக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஃபார்முலா வச்சு போட்டுருவோம். ஓகேவா? இப்போ நான் இதை வந்து என்னென்னு எடுத்துக்கிறேன்? ஐன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபார்முலா என்ன? இது இ பவர் ஏஎக்ஸ் integration of e power ax sin bx into dx. இதுக்கு formula என்ன? is equal to e power ax by a square plus b square into a sin bx minus b cos bx. சைன் இருந்ததுன்னா இங்கே நடுவில் மைனஸ் வரும் உங்களுக்கு. அது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? மற்றதெல்லாம் அதே தான் வரும். இப்போ ஏபி என்னன்றது நம்ம பார்த்துக்கலாம். அப்போ இங்கே ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? 2ன்னு இருக்கு. ஓகேவா? பி இருக்கிற இடத்துல 1 இருக்கு. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்படியே டைரக்டாக அப்ளை பண்ண வேண்டியது தான். ஸோ அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு e power ax. அப்போ e power 2x by a square plus b square. அப்போ 2 square plus 1 square a2 sin bx வந்து 1 தான். அப்போ 1 வரும். மைனஸ் b ஓட வேல்யூ 1 தான். அப்போ cos bx அப்போ cos xன்னு வந்துடும். plus c. இப்போ e power 2x by 5 2 sin x minus cos x plus c. இது உங்களோட ஃபைனல் ஆன்சர். இந்த சம்க்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அப்படியே போட்டுட்டோம். ஓகேவா? அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் சம் பார்ப்போம். e பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் 2x இன்ட்டு டிஎக்ஸ். இதுலேயும் நம்ம இதை தான் ஐன்னு எடுத்துக்கிறோம். I is equal to e power minus x cos 2x into dx. ஸோ இப்போ ஃபார்முலா என்ன வரும் உங்களுக்கு? e power integration of e power ax cos bx is equal to e power ax
by a square plus b square into a cos bx plus b sin bx plus c. இதுதான் ஃபார்முலா இல்லையா? இப்போ நம்ம இங்கே a என்ன b என்னன்றதை போட்டுப்போம். a is equal to -1, b is equal to 2. ஸோ இது அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியது தான். I is equal to e power minus x by 1 square plus 2 square. -1 அது ப்ளஸ் ஆகிடும் ஸ்கொயர் பண்ணும்போது. ஸோ இப்போ a என்ன இருக்கு -1, அப்போ cos bx cos 2x, bx னா 2x plus b sin bx, அப்போ plus 2 sin 2x plus c. இப்போ e power minus x by 5. நான் பிளஸ்ல இருக்கிறதா ஃபர்ஸ்ட் போட்டுறேன். ஓகே, அப்போ 2 sin 2x minus cos 2x plus c. ஓகேவா? ஆன்சர் டிரைவ் பண்ணியாச்சு நம்ம. இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.